ஸ்ரீ விஷ்ணு புராணம் 99ஆம் பகுதி வடமதுரையை அடைதல். மைத்ரேய முனிவரே, மேலும் கேட்பீராக. இவ்வாறு யாதவ பாகவதரான அக்ரூரர் யமுனை நதி நீரில் எம்பெருமானை சேவித்து துதித்து பரபிரம்ம ரூபமான ஸ்ரீகிருஷ்ணன் இடத்திலேயே தன் மனதை செலுத்தி நெடுநேரம் தியானித்து பிறகு அந்த நிஷ்டையை விட்டு கரையேறி தம்மை கிருதகிருத்தியனாக நினைத்து கொண்டு தம்முடைய தேரின் அருகே வந்தார். அங்கே மூத்த நம்பியும் இளைய நம்பியும் இருப்பதைக் கண்டு வியப்படைந்தார். அவரது கண்கள் மலர்ந்தன. அப்போது கிருஷ்ணன் அவரை நோக்கி, அக்ரூரரே, தாம் யமுனை நீரிலே ஏதோ ஒரு ஆச்சரியத்தை கண்டீர் போல தோன்றுகிறது. ஏனென்றால் உம்முடைய கண்கள் வியப்பினால் மலர்ந்துள்ளன என்று சிரித்தான். அதற்கு அவர், அச்சுதா, அடியேன் நீரில் நடுவே யாதொரு அதிசயத்தை கண்டேனோ அதுவே இவ்விடத்திலும் ரூபீகரித்து என் எதிரில் இருக்க காண்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ண பகவானே, அந்த உலகம் எல்லாம் எவனுடைய மகா ஆச்சரிய சுரூபமோ அத்தகைய திவ்யாச்சாரிய சேஷ்டிதனான உன்னோடு நான் சேர்ந்திருக்கும் போது என்ன ஆச்சரியம் கண்டாய் என்று என்னை ஏன் கேட்டருள்கின்றீர்? இனி நாம் வடமதுரைக்கு போவோம். மதுசூதனா, இப்போதும் அடியேன் கம்சனுக்கு அஞ்சுகிறேன். அந்நியனுடைய பிண்டத்தினால் பிழைப்பவனுடைய பிறவியை சுட வேண்டும் என்று கூறி வாயு வேகமுடைய தமது குதிரைகளை வெகு வேகமாக ஓட்டிக்கொண்டு வடமதுரை மாநகரை வந்தடைந்தார். அங்கு வந்ததும் அவர் ஸ்ரீ பலராம கிருஷ்ணர்களை நோக்கி, மகாவீரர்களே, இனி நீங்கள் இறங்கி திருவடிகளால் நடந்து செல்ல வேண்டும். அடியேன் ஒருவனே தேர்மேல் ஏறிச் செல்வேன். முதலில் தங்களின் தந்தையான வசுதேவருடைய திருமாளிகைக்கு நீங்கள் செல்ல வேண்டாம். ஏனென்றால் உங்கள் நிமித்தமாகவே அவரை மகா பாதகனான கம்சன் துன்பப்படுத்துகிறான் என்று விண்ணப்பித்துவிட்டு வடமதுரைக்குள் பிரவேசித்தார். பிறகு பலராம கிருஷ்ணர்கள் இருவரும் ராஜ வீதி மார்க்கமாக நகரத்து மங்கையரும் ஆடவரும் ஆனந்தமாய் கண்களால் சேவித்து நிற்க இள மத யானைகள் போல் வீதியில் விளையாடிக் கொண்டே சென்றார்கள். அப்போது அந்த வழியிலே குசும்பாதி சாயம் போட்டு ஆடைகளை சீர்படுத்தும் வண்ணான் ஒருவனை அக்குமாரர்கள் கண்டு அவனிடம் தங்களுக்கு ஏற்ற நல்ல அழகான ஆடைகளை தர வேண்டும் என்று யாசித்தார்கள். அந்த வண்ணானோ கம்சனிடம் பணியாற்றியதனால் மிகவும் செருக்குற்று அவர்களை இழிவாக பேசினான். அதை கேட்டதும் கண்ணன் கோபம் கொண்டு அந்த கொடியவனை திருக்கரத்தினால் ஓர் அறைந்து வீழ்த்தினார். பிறகு இருவரும் பீதாம்பர நீலாம்பரங்களுடன் வேண்டிய ஆடைகளை எடுத்து அணிந்து கொண்டு மிகவும் மகிழ்ச்சியோடு பூமாலைக்காரனின் மாளிகைக்கு சென்றார்கள். மைத்ரேய முனிவரே, பீதாம்பர நீலாம்பரங்களை தரித்து அதிக அழகுடன் விளங்கும் பலராம கிருஷ்ணர்கள் இருவரையும் அந்த பூமாலைக்காரன் கண்டு இவர்கள் யாருடைய பிள்ளைகள் என்று யோசித்தான். பிறகு இவர்கள் மனிதர் அல்லர், தேவர்களே இங்கு எழுந்தருளினார்கள் என்று நினைத்தான். பின்னர் ஸ்ரீ பலராம கிருஷ்ணர்கள் இருவரும் அவனை நோக்கி, எங்களுக்கு நல்ல மலர் மாலைகளை கொடு என்று யாசித்தார்கள். உடனே அவன் அவர்களுக்கு தண்டம் சமர்ப்பித்து, தெய்வீகமானவர்களே, அடியேனுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டி அடியேனது குடிசைக்கு எழுந்தருளினீர்களே, அடியேன் தன்யனானேன். நியமனப்படி தங்களை அர்ச்சிக்கிறேன் என்று கூறி மகிழ்ந்து அவர்கள் திருவுள்ளம் வியப்ப சில மலர்களை சமர்ப்பித்து, சுவாமி, இவை முன்னவையிற் சிறந்தவை, இவை மேலும் மிகச் சிறந்தவை என்று மேலும் மேலும் மிகவும் மனமுள்ள வாசனையுள்ள அழகான மலர்களை கொடுத்தான். சுகந்தமும் சுத்தமுமான அம்மலர்களை பலராம கிருஷ்ணர்கள் மனமுவந்து தங்கள் திருமார்பில் அணிந்து கொண்டு அவனை பாராட்டினார்கள். ஸ்ரீகிருஷ்ணர் அவனுக்கு வரங்களை பிரசாதிக்க எண்ணி, ஓ யோகியனே, என்னை பற்றி இருக்கும் திருமகள் உன்னை ஒருபோதும் விடாமல் அனுகிரகம் செய்து கொண்டிருப்பாள். சௌமியனே, உனக்கு பலஹானியோ தனஹானியோ வரமாட்டாது. காலம் உள்ள அளவும் உன் சந்ததி நசிக்காமல் இருக்கும். இப்படியாக நீ எனது அனுகிரகத்தால் பெரும் போகங்களையெல்லாம் அனுபவித்து இறுதியில் என் ஸ்மரணமும் அடைந்து திவ்ய லோகத்தை அடைய கடவாய். உனக்கு ஆதி பௌதிகமான தோஷங்கள் வருவதில்லை. மகானுபாவனே, சூரியன் உள்ளவரை எனக்கு இத்தகைய சுகங்கள் உண்டாகும் என்று அனுகிரகம் செய்து அவனால் விசேஷமாக ஆராதிக்கப்பட்டான்.
பின்னர் பலபத்ரரோடு அம்மாளிகனுடைய மாளிகையிலிருந்து கிளம்பிச் சென்றார். 99ஆம் பகுதி நிறைவடைந்தது.